வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். இப்போ 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கான சூப்பர் ஸ்டார் சீரிஸோட நியூ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரிஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோ மெட்டீரியல், பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ், டெய்லி டாஸ்க், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் கவர் ஆயிரும். முதல்ல நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இதுக்கான பிளான் இதில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் லாங்குவேஜ், ஸோ பொதுத்தமிழ், அது மாதிரி குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்லேயே இதில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ லாங்குவேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ முதல்ல நம்ம ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவரால் சிலபஸை ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் டாப்பிக்கை நீங்கள் படிக்கிற மாதிரி இதுக்கான கதை, ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே என்ன ஸ்டோரி, என்ன கான்செப்ட், இதை ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா, இப்போ இந்த டாபிக் நமக்கு சமச்சீர் புக்கில் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கங்கே இருக்கும். நம்ம ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனி டெஸ்ட் கொடுத்துருப்போம். இப்போ இந்த நேஷனல் ரினைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி 10ஆம் கிளாஸில் இருக்கும், 11ஆம் கிளாஸில் இருக்கும், 12ஆம் கிளாஸில் இருக்கும். அப்போ நம்ம இந்த மூணுக்குமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக லெசன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஏன் அப்படி செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட், ஒரு வீக்லி டெஸ்ட்டு, ஒரு 4 டாபிக் 5 டாபிக் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து படித்து ஒரு டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 3 டாப்பிக்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 லெசன் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த 10ஐயும் மொத்தமாக படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு லெசன் படிப்பீங்க, ஒரு லெசன் விட்டுருவீங்க, ஒரு சில லெசனுக்கு டேட்டா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக லெசன் வைஸாக ஒரு டெஸ்ட்டை கொடுக்கும்போது அந்த டேட்டா எதுவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஸோ நம்ம டெஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எதெல்லாம் கேட்கணுமோ அதை ஃபுல்லாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் சமச்சீர் புக்கை படிக்கிறதும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி அந்த கொஸ்டின் ஆன்சரை மட்டும் படிக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் இன்னும் அதை ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லெசன் டெஸ்ட்டும் உங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் கொடுத்துருப்போம். அப்படி தொடர்ந்து ரீடேக் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லையும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடலாம். நம்ம இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லெசன் வைஸாக பிரித்தா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் லெசன் வைஸாக கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால் அதுக்கான வீடியோஸ் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் தமிழ்லேயும் கொடுத்துருவோம், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருவோம். இப்போது நம்ம சயின்ஸ்லாம் ஒரு சில டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு எல்லா இப்போ 6th 7th 8th அந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் லைட் எடுத்துக்கோங்க. ஸோ லைட் எடுத்தீங்க அப்படின்னா 7th 8th 9th 10th எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ நம்ம ஒன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி லெசன் டெஸ்ட்டு. ஸோ 7th மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட்டு, 8th தனியாக, 9th தனியாக, 10th தனியாக. இப்போ நீங்கள் முதல்ல 7th படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அது சிம்பிளாக படித்து முடிச்சுருவீங்க. அடுத்து 8th படிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி 7th என்ன கான்செப்ட் படிச்சிங்களோ அதே கான்செப்ட் தான் 8thலையும் கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் 8th படிக்கும் போதே உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மொத்தமாக சேர்த்து ரொம்ப ஹெவியாக படிக்காமல் ஸ்மார்ட்டாக ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த கான்செப்ட்லாம் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த லெசன் வைஸ் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் சமச்சீர் புக்கை ஸ்ட்ராங்காக முடிச்சிடலாம். நம்ம உங்களுக்கு இது போக பார்த்தோம் அப்படின்னா இதில் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின் நம்ம இது எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். அப்படிங்கிறது இப்போ ஜிஎஸ்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாமா? ஸோ நம்ம ஜிஎஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்டியூடும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். ஸோ ஆப்டியூடும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கான வீடியோ, பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்டிடியூட், ரீசனிங் இது எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக ஜிஎஸ் ஆப்டிடியூட் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம உங்களுக்கு ஒரு டாஸ்க் இதில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த டெய்லி டாஸ்கில் ஒரு 10 விதமான டாஸ்க் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாலிட்டியில் ஆர்டிக்கல்லேருந்து எப்போதும் கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கலை தான் ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அதை ஃபுல்லாக சேர்த்து ஒரு டாஸ்க்காக கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும் போதும் ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆர்டிக்கல் 51 என்ன, ஆர்டிக்கல் 16 என்ன, ஆர்டிக்கல் 112 என்ன, ஆர்டிக்கல் 216 என்ன, இந்த மாதிரிலாம் வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா ரேண்டமாக ஏபிசிடி ஏதோ ஒன்று கொடுத்துருவீங்க. ஒன்ஸ் நீங்கள் 10ஐயும் அட்டன் பண்ணி முடித்த உடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, நீங்கள் இதெல்லாம் ராங்காக பண்ணியிருக்கீங்க, அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன,
இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் பார்த்தோம் அப்படின்னா தான் வந்துடும். அப்படி தானே? இப்போ நீங்கள் வந்து அந்த இதை பார்த்து இப்போ வந்து ஆர்டிகல் 16 அப்படின்னா இதான், 51னா இதான், 216னா இதான் அப்படி மாதிரி வந்து படிச்சிருவீங்க. இப்போ உங்களை அதே கொஸ்டினை ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு 10ல் குறைஞ்சபட்சம் 2 ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? நிறைய பேருக்கு 4, 6, 8, 10 கூட ஞாபகம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா 2வது வந்து ஞாபகம் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதே கொஸ்டினை மறுபடியும் ரீடேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ 4வது ஞாபகம் வந்துடும் 2வது ரீடேக்கில். நம்ம வந்து உங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டட் ரீஅட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டினை 5 தடவை, 10 தடவை, 20 தடவை ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து புக்கில் மனப்பாடம் பண்ணுறதை விட குவிஸாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்டில் தான் டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ரிப்பீட்டாக ரீடேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் ஒரு 10 விதமான டாஸ்க்கு. இம்பார்ட்டன்ட் இயருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு தனியாக, சயின்ஸுக்கு தனியாக, சோசியலுக்கு தனியாக, இப்போ வந்து யூனிட் 5, 6 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இது வந்து அதிக கொஸ்டின் கேட்காங்க. இதுக்கான ஒரு டாஸ்க்கு, கரண்ட் அஃபேருக்கான ஒரு டாஸ்க்கு. நம்ம சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் லீடர் தேசிய தலைவர்கள் வந்து இருப்பாங்க. காந்தி, நேரு, அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர், அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 பேருக்கு மேலே வந்து இருப்பாங்க. இவங்களை சார்ந்த கொஸ்டினும் எப்போதும் இருக்கும். ஸோ அதுக்கான டாஸ்க்கும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டாஸ்க்காகவே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக டெய்லி டாஸ்க்கு அட்டன் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஒரு சைடு வந்து நீங்கள் லெசன் வைஸ் டெஸ்ட்லேயும் ஃபுல் சிலபஸ் வந்து படிப்பீங்க. நீங்கள் வந்து இன்னும் வந்து டேட்டாவை நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன தான் கதை கான்செப்ட் படித்தாலும் டேட்டாவை ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்ம டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ அந்த டெய்லி டாஸ்க்லேயே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம அந்த டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ வந்து எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ வந்து கிளியர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இந்த டாஸ்க் தான் அப்படின்னு இருக்காங்க. நம்ம அதனால் இப்போ இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். அந்த டாஸ்க் பேர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்க்கு. ஸோ சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது டாஸ்க்காகவே வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 6லேருந்து 12th வரைக்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசனும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸும் பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சூப்பர் டாஸ்க்கை நீங்கள் வந்து ஒன்ஸ் ஓரளவுக்கு சிலபஸை படித்து முடிச்சதுமே நீங்கள் சூப்பர் டாஸ்க்கை தொடர்ந்து நீங்கள் அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டைம் ரிவைஸ் பண்ணி அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அந்த சூப்பர் டாஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், லாங்குவேஜில் பொது தமிழுக்கும் இருக்கும். அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி முடிச்சாலும் நம்ம டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன், அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். அப்படி அந்த ஒரு கொஸ்டின்லேயே பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்த மிச்ச டேட்டா, மற்ற இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து படித்து முடிச்சிருவீங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய விஷயம் வந்து இதிலே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிடுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பார்ட், ஸோ ஜிஎஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் இதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கவர் ஆயிரும். உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும், அது மாதிரி பிடிஎஃப் மெட்டீரியல், சமச்சீர் பிடிஎஃப் டாபிக் வைஸாக தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸாக வந்து இருக்கும். அடுத்து வந்து லாங்குவேஜில் முதல்ல பொது தமிழ் வந்து பார்க்கலாம். ஸோ பொது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் டாபிக் வைஸாக வந்து படிச்சிருப்போம். இப்போ வந்து முதல் டாபிக், 2வது டாபிக், நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கான வீடியோஸும் கொடுத்துருப்போம், அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியலும் கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ, அதுக்கப்புறம் பிடிஎஃப் மெட்டீரியல், இது ரெண்டும் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டு டாபிக் வைஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தமிழையும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த மாதிரி வந்து டாபிக் வைஸாக வந்து படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன அந்த டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு, ஸோ வந்து இலக்கணம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கலைச்சொற்கள், இப்போ வந்து கலைச்சொற்கள் சார்ந்து அதிகமாக வந்து கேட்காங்க, அந்த மாதிரி எல்லாமே ஸோ வந்து டெய்லி டாஸ்க்காகவே வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு தமிழும் பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸாக நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக இருக்கும். அதுக்கான பிடிஎஃப் வீடியோ நம்ம எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். அடுத்தது குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷை ஒரு ஆப்ஷனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம அவங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா இதில் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து பிரிச்சிருப்போம். இப்போ முதல் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக். ஓகே, நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் உங்களுக்கு ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. இப்போ நீங்கள் மொத்தமாக இதை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் ஒரு டெஸ்ட் எழுதணும்னு கேட்டிங்க அப்படின்னா
நம்ம மொத்தமாக சேர்த்து ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஆனால் இந்த மெயின் டெஸ்ட்டை நீங்கள் இந்த 1வது மெயின் டெஸ்ட்டை நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து உங்களுக்கு மினி டெஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ இந்த ஒரு போயம், இப்போ மொதல் போயம் எ ட்ராஜிக் ஸ்டோரி, 2வது ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு போயமுக்கும் இந்த ப்ரோஸ் இருக்கா, எ பர்த்டே லெட்டர், நோஸ் ஜோல், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோஸுக்கும் நம்ம இதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிளாக மினி டெஸ்ட் வந்து கொடுப்போம். அப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடுவீங்க, அப்படி தானே? அப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் சிங்கிளாக படித்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் கிராமரோடு சேர்த்து இந்த 1வது மெயின் டெஸ்ட்டு. ஸோ இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு மிச்சம் எல்லாமே பார்த்தோம்னா வந்து இருக்கும். ஸோ வந்து இப்போ 2வது டெஸ்ட்டு 2வது மெயின் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே எல்லா போயமுக்கான மினி டெஸ்ட் வந்து இருக்கும், ப்ரோஸ்க்கான மினி டெஸ்ட் வந்து இருக்கும். இதை நீங்கள் முடிச்சுட்டு மொத்தமாக கிராமரோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் 2வது மெயின் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கவர் ஆகிரும். நம்ம இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ வந்து இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டாஸ்கில் வந்து ஆட் ஆகும். இப்போ ஒரு போயம் லைனை கொடுத்துட்டு இது வந்து எந்த போயம் அப்படி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த டெக்னிக்கல் டேம்லாம் இப்போ வந்து புது சிலபஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் டேம், போயம், ப்ரோஸு, கிராமர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமான டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படி வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். ஓகே. இப்போ இதுக்கான நியூ பேட்ச் மொதல் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏப்ரல் 16 வந்து மொதல் லெசன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணி இப்போயே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கான வீடியோஸ், பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ஆப்பில் வந்து ஆக்டிவ் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இப்போயே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆப்பில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல ப்ளே ஸ்டோரோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா கீழே ஆல் கோர்சஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக எல்லா கோர்ஸும் வந்து இருக்கும். இதில் டிஎன்பிஎஸ்சி சூப்பர் ஸ்டார் பேட்ச். ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு இதில் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஷெடியூலு, ஸோ வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ, ஸோ ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்த்தோம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அந்த பை நவ் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810 இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா முதல்ல பார்க்க வேண்டிய வீடியோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போய் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து 2வது ஹவு டு அட்டெண்ட் டெஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். இதுக்கான நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 16 பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் 1 வந்து ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா கண்டென்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கான எல்லா வீடியோ, டெஸ்ட்டு, கண்டென்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.